வெள்ளிக்கிழமை நாள் ஒரு பதிவு காட்டுறேன் பாருங்கள். வேப்ப மரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் இங்கே பாலக்கால் போட்டப்பவே இது சின்ன மரமாக இருந்தது. இப்போ நாங்கள் டேங்க் தண்ணி நிறைஞ்சி அந்தட்ட விழுந்தோன்னா பெருசாக மரம் ஆயிடுச்சு. இதில் ஒரு அற்புதம் என்னன்னாங்க, இந்த மரமே அப்படியே எங்கள் வீட்டு பக்கம் சாஞ்சு வருது பாருங்கள். இந்த கிளையே அந்த சைடை விட இந்த சைடு ஃபுல்லாக சாஞ்சிட்டு வருது. இந்த மரம் வேம்பு பாருங்கள், இது மாரியம்மனோட அருளுன்னு சொல்லுவாங்க. இந்த வேம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா காற்றோட்டம் நமக்கு சுவாசிக்க கிடைக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை டக்குன்னு நம்ம ஒரு வேப்பந்தலையை பொறிச்சு சாமி பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடலாம். அம்மனே வந்து நமக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷமாக கடவுளோட பக்தியும் வருது. என்ன மனசுக்கு ஒரே வருத்தம்னாங்க, பக்கத்து சைட்டில் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மரத்தை வெட்டிடுவாங்க. அதுதான் மனசுக்கே கஷ்டமாக நான் அம்மனை வேண்டிகிட்டு இருக்கிறது. கடவுளை இப்போதைக்கு இவங்க வீடு கட்டக்கூடாது. ஏன்னா இது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் கடவுளோட அருள் இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் அவங்க ஒதுக்கிட்டு இந்த பக்கம் வீடு கட்டுறாப்புல இருந்ததுன்னா இதை விட சூப்பர். அது இந்த மரம் வாங்கிட்டு வந்த வரமும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தால் இந்த மரம் எப்பொழுதும் இப்படியே இருக்கணும்னு வேண்டுறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன், கடவுள்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். நான் என்னோட நிலத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இதை வெட்டி இருக்க விட மாட்டேன். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய மஞ்சள் குங்குமம் பூஜை எல்லாமே நான் பண்ணுவேன். இப்போவும் கடவுள்கிட்ட அங்கே போய் அந்த சைடு பண்ண முடியலனாலும் இங்கேருந்து இந்த அம்மனா நினச்சி நான் வழிபடுறேன். இந்த வேம்புவை 2-3 டைம் வெட்டி விட்டோம். ஏன்னா வந்து இந்த பக்கம் மரம் சாஞ்சிட்டு வந்து விழுந்துரும், அங்கே காம்பவுண்டு மேலே இந்த பக்கம் விழுந்துரும்னு வெட்டினாலும் அது தளைஞ்சு மரமே இந்த சைடு எங்கள் வீட்டு பக்கம் சாஞ்சு வந்திருக்குதுங்க. இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு அற்புதம் தான் நான் சொல்வேன். நாங்கள் வீடு கட்டுறப்ப நிழலுக்கு இங்கே தான் உக்காந்துருப்போம், சாப்பிட்றது. இங்கே வேலை செய்கிற சிட்டாளுக மேஸ்திரி எல்லாருமே இந்த மரத்தடி தான் மத்தியானம் சாப்பாட்டு டைமில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதம். ஒவ்வொரு வீடு கட்டுறாங்க, ஒவ்வொரு வீடு கட்டுற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வேப்ப மரம் பக்கத்தில் இருந்தால் உண்மையால் அற்புதம்தாங்க. அதுவும் அந்த இடத்தோட நிலத்தில் ஓரக்காலில் இப்படி முளைச்சிருந்தா தயவு செஞ்சு வீடு கட்டுறவங்க அந்த மரத்தை விட்டுருங்க. என் சைட்டில் முளைச்சிருந்தா இந்த மரத்தை நான் வெட்டவே விட மாட்டேங்க. அவ்வளோ ஒரு எனக்கு இந்த அம்மாவே வந்து அவ்வளோ ஜெகன்னு அப்படியே பசுமையாக சேலையை விரித்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த மரத்தை பார்க்குறப்பவெல்லாம். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல மட்டும் வேப்ப மரம் இவ்வளோ செழுமையாகவும் இவ்வளோ பசுமையாகவும் இருக்குதுன்னு எங்கிட்டயே கேட்டுட்டு தை மாதம் இங்கே தான்